அது நிறையாவே சொல்லலாம். சித்துக்குழி கோவிந்தன் வந்து வேட்டையாடுறதுல திறமையாக துப்பாக்கி கையாள்வதில் நல்ல ஒரு திறமையான ஆள். எளிமையாகவும் சடன் டைமில் வேகமாக செய்வார். பணம் தான் சொன்னேன். டெய்லி ஓடுறேன்னு சொல்கிறாங்க, மற்றவெல்லாம் துப்பாக்கியை போட்டுட்டு தான் ஓடுறோம். கோவிந்தன் மட்டும்தான் துப்பாக்கியோடு எழுந்துச்சார் அந்த சிறுமுகை காட்டில் அந்த யானையை சுடும்போது. அட்ரான ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வந்திருந்தா நாங்கள் எங்களை அடிச்சிருக்கோம். அது பின்னாலேயே நிற்கிது. இப்படி தூரத்தில் தான் நிற்கிது. அப்போ அந்த டக்குன்னு பொருள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எடுத்து அப்போ வேகம் சுடுதலாக இருந்து சுற்றுவார். ரெண்டா எய்ம் துப்பாக்கி சில பேர் ரொம்ப எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க எடுத்து வந்து அந்த எய்ம் கிடச்சிடும். டக்குன்னு எடுத்து சொல்கிற வச்சா டக்குன்னு எடுத்து தான் அடிக்கணும் அந்த எண்ணம் வந்துடும். தூக்கின வேகத்துலேயே அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் ஷார்ப்பாக செய்வாங்க. நானும் அவரும் ஒரு யானை வேட்டைக்கு போயிருந்தோம். யானை வேட்டைக்கு போயிட்டு யானை அடிச்சிட்டோம். குட்டி தான். எவ்வளோ நேரம் எடுக்கும்? நீங்கள் ஒரு கிடச்சா உடனே அடிச்சிடுவாங்க. அன்றைக்கி நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் தேடிக்கிட்டே போகிறோம். போகும்போது ஒரு குட்டி கிடைக்கிது. கிடச்சிட்டு கடைசி நேரத்தில் அதை அடித்தாச்சு. தாய் யானை போகவே இல்லை. நீண்ட நேரம் போராடுது. என்ன ஒரு மரத்தில் ஏற்றி விட்டார். அவர் ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டார். குட்டி கிடக்கு. இந்த பக்கம் அவர்கிட்ட போனால் நான் இங்கே கல்லில் தட்டுவேன், இங்கே ஓடியார், இங்கே அவங்க அடித்தா அங்கே இப்படியே மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது தண்ணியில் மறந்து அது அப்படியே மேய்ச்சலுக்கு போகுது. போய் அது வெட்டுறா அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கெல்லாம் பயம்தான். திரும்ப அந்த யானை வந்துடுமேன்ற பயம். இன்னொரு நம்பிக்கை, வந்தால் அதையும் அடிப்பார் அப்படின்னு. நான் பார்த்துட்டு நீ அதை பீஸை வெட்டுறா அப்படின்னாரு. இப்போ வெட்டி தந்தத்தை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு செகண்டு தான். அந்த போன யானை திரும்ப அப்படியே வந்துருச்சு. அந்த குட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி போனால் திரும்ப டக்குன்னு வருது. யானையை பொறுத்த வரைக்குமே அது மோப்ப சக்தியை வச்சு தான் அப்படி காற்றோட வேகம். காற்று இந்த பக்கத்தில் அடிச்சதுன்னா நம்ம காற்றோட இதுலேயே போயிடணும். ஆப்போசிட்டில் இது பண்ண கூடாது. அது யானை அங்கே இருந்துச்சுன்னா இங்கே இந்த சைடு நம்ம போனோம்னா அதுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மாற்றி சுற்றி போகணும். எதிர்பக்கம் வரணும். அப்போ வந்து சில நேரத்தில் மண் எடுத்துட்டு காற்று இந்த பக்கம் அடிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. மண்ணை தூக்கிட்டு பார்ப்பாங்க. இந்த பக்கம் போகுதுன்னா யானை வந்து நமக்கு தாக்குதலுக்கு உடனே வராது. அது நமக்கு வார்னிங் கொடுக்கும். யானை அது வந்து ஃபஸ்ட்டு புல்லட் சவுண்டு மாதிரி ஒரு கத்தும், நரட்டும். கல் இருந்ததுன்னா கல்லை தட்டி விடும். நான் இங்கே இருக்கேன் வராதுன்ட்டு சென்ட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுறதுலாம் கூட்டமாக இருக்கிறது. குட்டி வச்சுருக்கிறது. குட்டியான இருந்தால் குட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக அது பண்ணுங்க. எச்சரிக்கை பண்ணும். அப்போ சுற்றி குட்டியெல்லாம் சென்டரில் விட்டுட்டு இதுங்கெல்லாம் அப்படியே சுற்றி அப்படியே நிற்கும். அரணா திரும்பி நின்றோம். அது நம்மளை வான் பண்ண பார்க்கும். வான் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்மளை துரத்தும். அவ்வளோ சீக்கிரம் கிட்ட நெருங்காது. ஆபத்தான இதுன்னா காடுகளில் ஒன்று யானை, ரெண்டாவது கரடி. அதுக்கு எதுவுமே தெரியாது. கரடிக்கு உடனே அடிச்சிடும். ஆழப்பத்தான் அடிச்சிடும். அப்புறம் நம்ம இந்த மாயாட்டு சைடு போனீங்கன்னா காட்டு எருமை இல்லை ஊர் எருமைன்னு சொல்லுவாங்க அதை அங்கே. ஆமாம். இன்னைக்கு காட்டு எருமை சாதாரண பார்த்தீங்கன்னா இப்படி கொம்பு வளைஞ்சிருக்கும், நெத்தியில் வெள்ளை இருக்கும். அதான் நம்ம காட்டுடைய எருமை. இது வந்து ஊர் எருமைனா கொம்பு இவ்வளோ பெருசு இருக்கும். இப்படி இருக்கும், விரிஞ்சிருக்கும். அது அந்த காலத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் கொட்டிட்டு வந்ததாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. குழு பிரிஞ்சு காட்டுக்குள்ளே போயிட்டு அது தனி இனமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பகுதியில் மட்டும் அது வாழுது. அது மனிதனை பார்த்தாலே அதுக்கு பிடிக்காது. அது நம்மளை பார்த்தாலோ நம்மளை முகர்ந்துச்சுனாலோ 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அது நம்மளை தேடி பறந்து வரும், தாக்க வந்துடும். அதை பார்த்தா வீரப்பனும் சரி குழுக்களில் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு ஏறிடுவாங்க. ஒரு 3 அடி உயரம் கிடைக்கணும் நமக்கு குறைஞ்சது. ஏன்னா நம்ம துப்பாக்கியில் சுடுறதுனால நம்ம எய்ம் கிடைக்கிறதுக்கு நமக்கு 2 அடி 3 அடி ஹைட் தேவை. அப்போ நம்ம உயரத்தோட 3 அடி உயரத்துக்கு நம்ம ஏறி நின்றுடணும். நின்றுட்டு வெப்பனை கையை எடுத்துடணும். துப்பாக்கி ரெடியாக வச்சுக்க வேண்டியதான். அதை வந்து நமக்கு ஒரு ஆபத்தான விலங்குகள் அங்கே ஒன்று இருக்குது. மற்றபடி எந்த விலங்குகளும் இல்லை. சிறுத்தை புலியெல்லாம் நம்மள்கிட்ட கண்டாலே போயிருங்க. நம்ம சத்தம் ஆர்வத்தை கேட்டாலே அதுங்கெல்லாம் ஒதுங்கிடுங்க. நம்மக்கிட்ட தாக்காது, வராது. இப்போ தான் நிறைய புலிகள் தாக்கதாக கேள்விப்படுறோம். அதுவும் உதயமண்டலத்தில் வடப்பகுதிக்குள்ளே எந்த புலியும் சிறுத்தையெல்லாம் தாக்காது.
காட்டு பகுதிகளில் நம்ம போகும்போது நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். குறைவு. அதே மாதிரி அந்த மற்ற ஆள்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுல இவன் உணவாளியாக இருப்பானா, இவன் உதவி செய்வானா அப்படிங்கிறத பற்றி புரிதல் வந்து சேத்துக்குழிக்கு ஒரு தனி தன்மை இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய குழுக்களுக்கு தேவையானதை எங்கே எந்த பக்கம் கூட்டி போகணும், எது பாதுகாப்பான பகுதிங்கிறது கொஞ்சம் தனித்தன்மையோடு இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவாக உளவாளியில் உள்ள நுழையிற மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அருவா ஒரு நாய் வச்சுருப்பாங்க வர்றவங்க. அவங்க அந்த நாயோடு ஸ்மெல் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க தான் நம்ம கால் அடி இருக்கா, ஆள் இருக்காங்களா இல்லையா பார்க்கறது. அவனை உளவாளியை நம்ம பிடிச்சி சரி பண்ணிக்கலாம். வேட்டையாடுன்னு காட்டுக்குள்ளே வர்றவங்க குழுக்களாக தான் வருவாங்க. 3 பேர் 4 பேர் வருவாங்க. அவங்க 2-3 நாய் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வேட்டையாடுவாங்க. சில இடங்களில் கண்ணி கட்டியிருப்பாங்க. முயல் கண்ணி, பறவைகளுக்கு முயல் கண்ணிகள், பண்ணி, மானுக்கு எல்லாம் கம்பி கட்டியிருப்பாங்க. அது விழுந்திருக்கான்னு பார்க்க வருவாங்க. ஒரு ஆள் தனியாராக வருவோம். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது பேசுவோம். 2வது, நம்ம ஒட்டிய பகுதிகளில் யார் யார் காவல்துறை கூட இருக்காங்கன்றது நமக்கு வேண்டிய நண்பர் வட்டத்தில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பேர் தான் சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு போகிறாங்க, இங்கே தொடர்பு இருக்குன்னு அதை நம்ம எழுதி வச்சுருப்போம், இல்லை ஞாபகத்தில் வச்சுருப்போம். அந்த பெயராக இருந்தால் நம்ம அவனுக்கு இதாக தண்டனை இருக்கும். விசாரித்து உணவாளிங்கிறத தெரிஞ்சிடும். 2வது, நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் மாற்றம் ஏற்படுத்தணும். எதுவும் கிடையாது. ஏற்படுத்தணும். ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னா, உளவியலாகவே அவங்கள நம்ம பயமுறுத்தி அனுப்புகிற மாதிரி ஃப்ளோரைட் கேமரா உங்களுக்கு தெரியும், டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும். ஃபோட்டோ எடுத்தோம்னா உடனே பிரிண்ட் வந்துடும். இப்போ ஃப்ளோரைட் கேமரா வச்சுருப்போம். இப்போ ஒரு உளவாளியை காட்டில் பிடிச்சிட்டோம், இல்லை வந்து இந்த கிராமத்து ஆளாகவே இருந்தாலும் அவனை உட்கார வச்சு பேர் விவரங்கள்லாம் கேட்டுட்டு ஒரு படம் இந்த ஏரியாவில் போலீஸ் இருக்கா என்னதுன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுவோம். ஃபோட்டோ எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கு போலீஸ் வந்துச்சுன்னா நீ தான் காட்டி கொடுத்துட்ட, அடுத்து நான் அவங்க வந்து காணி சரி முடிச்சுடுவேன், பார்த்துக்க, ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கையில் காசு கொடுப்பாங்க. யார் பார்த்தாலும் வீரப்பன் வந்து பணம் கொடுக்காமல் அனுப்ப மாட்டார். வரலாறுல அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. உடனே பணத்தை கோவிந்தா பணத்தை எடுத்து கொடுப்பாரு. பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அந்த போனது அப்புறம் இந்த ஃபோட்டோ நாங்கள் எரிச்சிடுவோம். நம்மக்கிட்டேருந்து காவல்துறையில் மாட்டிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையும் போயிடும். அப்போ உளவியலாகவே அவன் வந்து ஐயோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவனுக்கு ஏற்படுத்திடுவோம். அதனால் வெளில சொல்ல மாட்டான். அதனால் அந்த அடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் உளவியலாகவே அவனை மிரட்டுறதுக்கான வேலைகளை நாங்கள் போனதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தோம். அது 2வது, வேட்டைனாலே அண்ணன் தான், கோவிந்த அண்ணன் தான். யாரும் போக மாட்டாங்க. துப்பாக்கியோட போகிறது கோவிந்த தான். நாங்களாம் போவோம். மசில் லோடு இருக்கும், அதை வெடி நிரப்பிடுவோம். நாங்கள் அதுக்கு தோட்டாரெலாம் செஞ்சுருவோம். ஈயம் வாங்கி உருக்கி அதை தட்டி இது பண்ணிவிட்டு அது லோட் பண்ணிடுவாங்க. கறித்தூள் அரைச்சி போட்டு இது பண்ணி அது வெடி மருந்து கிடைக்கும். மலைப்பகுதியில் இருக்கிற தூள் கந்தகம் தானே, கந்தகம், வெடி உப்பு, மரக்கறி, அது 3 கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அப்படியே இது இப்போ சளிச்சோம்னா இப்போ கொஞ்சம் கட்டி சின்ன கட்டியாக வரும். அவ்வளோதான். அதை எடுத்து போட்டு துணியை வச்சு கிடிச்சிட்டு திரும்ப துணியை வச்சு கிடிச்சி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒரு வெடிக்கேப்ப இல்லைன்னா கொஞ்சம் கந்தகத்தை போட்டு வச்சிட்டோம்னா ஒரு குண்டு அந்த அளவுக்கு. ஏன் அடிக்கிறதுனா ஒரு இந்த சைஸில் கோலி குண்டு சைஸில் சிங்கிள் பீஸ் போட்டு அடிச்சுப்போம். மான் வெட்ட மற்றதுன்னா ஒரு 3 இது போட்டால் உள்ள சின்ன போட்டு விட்டா வச்சிட்டோம்னா அடிக்கலாம். இது கொஞ்சம் பறந்து அடிக்கும், அதனால் சிங்கிள் பீஸாக அடிக்கணும். ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். 2வது, ஏனைன்னு எல்லா இடத்துலையும் அடித்தாலும் சாகாது. அது இந்த நெற்றி பதுவு அப்படி ஒரு பெண்ட் இருக்கும். அதுக்கு மேல் நெத்திக்கும் இடையில் ஒரு பெண்ட் இருக்கும். அது சைடில் ஒரு இது பள்ளம் இருக்கும். இந்த பகுதிக்குள்ளே தான் அதோடைய மூளை இருக்குது. இந்த மூளை பகுதி இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் அடித்தா மட்டும் அது சாகும். வேற எங்கே அடித்தாலும் சாகாது. அப்படி இல்லைன்னா அது தூக்கி நிற்கும் போது நம்ம ஈரக்குலையோ இல்லை வந்து நெஞ்சு பகுதியில் அடிக்கும். அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுகாது, அதெல்லாம் ஓடிடும். அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க. எய்ம் நேரம் நெத்தி தான். சேத்துக்குழி கோவிந்தன், வீரப்பன் 2 பேருமே இறை நம்பிக்கை உள்ளவங்க. ஆமாம், அதீதமான கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க.
யானை ஒரு வகையில் விநாயகராகவும் ஐயப்பனாகவும் பல்வேறு விதங்களில் கடவுளாக வணங்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி இந்து சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த யானை அடிக்கிறத பற்றி வருத்தப்பட்டிருக்காரா அல்லது அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரு? நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்களா? விநாயகர்னு ஒரு இறைவன் இருக்கிறதா வீரப்பனுக்கு மேலே தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது உருவாக்கப்பட்டது தானே. ஆமாம். அதனால் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இல்லை. அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க, முகம் கழுவாங்க, வாய்ப்பு முகம் கழுவி பூச்சி கழுவி. உருவ வழிபாடுன்னு கூட கிடையாது. கிழக்கு நோக்கி கும்பிடுவாங்க. சூரியன் உதிக்கின்ற திசை. மாலை மேற்கு நோக்கி கும்பிடுவாங்க. 2 நேரமும் அவங்க இறை வழிபாடு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச சாமி மேலே தான் பார்த்து கும்பிடுவாங்க. பெருமாள், சிவன் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. அதனால் யானையை இப்படி விநாயகராகவும் மயிலை முருகனாகவும் அவங்க பார்த்தது கிடையாது. மயில் அங்கே ஒரு தேவைக்கு உணவுக்காக பயன்படுத்திப்போம். தேவைன்னா மயில் அடிப்பாங்க, அவ்வளோதான். காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுது, அதை செஞ்சுக்கிறாங்க. அது ஒரு உணவு தான். யானையை நம்ம சாப்பிட்றது இல்லை. அவங்க அந்த மாதிரி அதை நினச்சதும் கிடையாது. அதை அவங்களுக்கு அது இறைவனுடைய ஒரு மறு உருவன்றதுல அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருக்கே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உணவு தேவைகள் இல்லாத, அதாவது உணவுக்கு நம்மகிட்ட கையில் பொருள் இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் ஏன்னா நீங்கள் பயணம் பண்ண இந்த 2-3 ஆண்டு காலத்தில் பெரும்பாலான நேரம் பொருளாதார குறைவில் உணவு தேவைகளோட தான் போயிருக்கீங்க. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது உணவுப் பொருள்கள், கிழங்குகள், பழங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிழங்குகள் இருக்குது. ஒரு கிழங்கு இருக்குது, அது பேர் மறந்துட்டேன். ஒரு கொடி ஒன்று இறங்கும். அந்த கொடி பண்ணால் நல்லா விட பெருசில் இருக்கும். அது ஆனால் அது 3-4 அடி நோண்டணும். அது ரொம்ப நாள் இருந்தால் அந்த கொடி பார்த்து இருக்குது இல்லைன்னு பொறுத்து முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அது பெருமதி நோண்டதில்லை. அது ஒரு முறை தான் நாங்கள் போனதுக்கப்புறம் நோண்டி சாப்பிட்ருக்கோம். மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி காட்டுக்குள்ளே பலாப்பழம் இருக்கும், மாங்காய் இருக்கும், எலுமிச்சம்பழம் இருக்குது. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே அந்த மாதிரி உணவு பழங்கள்லாம் கிடைக்கா? கிளாப்பழம் கிடைக்கும், கிளாக்காய் கிடைக்கும், நெல்லி நிறையா கிடைக்கும், தேன் கிடைக்கும். இதுதான் கிடைக்கிற உணவுப் பொருள் அதிகமாக. ஒரு மனிதன் எந்த விதமான உணவுப் பொருளுமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வாரமோ 10 நாளாக நம்ம உள்ளே வாழ்வதற்கான சூழல் இருக்குது. அந்த காடு தண்ணீர் கிடைக்கும். அதுவும் நிறைய இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. தண்ணீர் உள்ள இடத்துல இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எதுவும் கிடைக்காது. நிறைய காட்டுக்கோழிகள் இருக்குது. வேட்டையாடக்கூடிய திறமை உள்ளவன் இருந்தால் பிழைச்சிக்கலாம். வேட்டை திறன் இல்லைன்னா முடியாது. வாய்ப்பு கூடிய தான். 2வது, காடு ரொம்ப அமைதியானது. அங்கே சில விலங்குகள் ஏற்படுத்தும் சத்தம், ஒலிகள் வித்தியாசமாக இருக்கும். அது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். இப்போ கேளையாடு ஒன்று இருக்குது. சின்ன மான் மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருக்கு. கேளையாடு கத்துச்சுன்னா காடு அதிரும். குரல் வலிமை அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும். யானையினுடைய சத்தம் எப்படியோ அது மாதிரி. அது யானையோட சத்தமும் குறைவு தான். அதை விட பயங்கரமாக இருக்கும் கேளையாடு சவுண்டு. அது ஏதாவது ஒரு தாக்கத்தில் மிருகத்தை பார்த்தா தான் கத்தும். சிறுத்தையோ புலியோ பார்த்தா கத்தும். அந்த சத்தம் காட்டுக்குள்ளே புதுசாக போகிறவங்களுக்கு அதீதமான பயத்தை ஏற்படுத்திடும். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த பயம் நம்மளை அச்சமடைய வைக்கும். ஆனால் அது பயத்தில் கத்துது. ஆமாம், அதோட பயத்தில் கத்துது. அதனால நமக்கு எதுவும் ஆபத்து இல்லை. கேளையாடு கூட்டமாக இருக்குமா இல்லை தனி ஆடுகள் தானே? தனியாக தான் இருக்கும் பெரும்பகுதி. இணை 2-3 எல்லாம் சேர்ந்து போகிறது 2-3 இருக்கும். அது பெருங்கூட்டங்களாக இருக்காது. சென்னாய் பெருங்கூட்டமாக இருக்கும். அது பெரிய குழு தான். அது ஒரு வித்தியாசமாக ஒளி எழுப்பும். அது அவங்களுக்குள்ள எழுப்புற ஒளி தான். மக்களுக்கு அச்சம் ஏற்படுறது. பெரும்பகுதி மக்கள் மனிதனை கண்டாலே எல்லா விலங்கும் ஒதுங்கி போக தான் பார்க்கும். தாக்குதலுக்கு முற்படாது. ஒண்டி யானைன்னு சொல்கிற அந்த ஒத்தக்கொம்பு ஆண் யானை மட்டும்தான் தாக்குதலுக்கு முற்படும். அது ஏன் தாக்குதல்னா அது எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கும். மனிதனால் பாதிக்கப்பட்டிருக்கும். அடிச்சிருப்பாங்க, விரட்டியிருப்பாங்க, அதாவது ஒலி எழுப்பியிருப்பாங்க. அந்த ஒரு அச்சத்தில் தான் அது ஏற்படுத்தும். தவிர மற்றபடி எல்லா யானைகளும் நம்ம தாக்கிறோம் அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியது. அதே மாதிரி கர்நாடக காடுகள், தமிழ்நாடு காடுகள் 2 காடுகள் இருக்குது. அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய வாழ்வியல்கள் 2 ஒரே மாதிரி தான் இருக்கா, இல்லை அவங்களுக்கு வேறுபாடு இருக்கா? வேறுபாடுகள் இருக்குன்னா எல்லா மக்களும் அங்கே இப்போ பொதுவாக எல்லோரும் பேண்ட் சட்டை போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் துணிமணிகள் நாகரிகமாக தான் இருக்கும். வேற ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பெரிய வித்தியாசம் இல்லை. உணவு முறைகளில் இங்கே அதிகமாக அரிசி மற்ற பொருட்கள் நம்ம தமிழ்நாட்டு காடுகள் உபயோகப்படுத்துவாங்க.
அவங்க வந்து கேழ்வரகு ராகி அந்த தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது இங்கே வந்து தொழில்முறையாக இந்த பண்ணையத்துக்கு அதுக்குன்னு வேலைக்குன்னு போயிடுவாங்க. அவங்களும் அது மாதிரி தான் போவாங்க. ஆனால் அங்கே கொற்றடிமை முறைகள் இருக்கும் கர்நாடகாவில். இங்கே அது இருக்காது, காடுகள் இருக்காது. இங்கே கல்வி அறிவு ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கு அது கிடையாது, குறைவாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் போகும்போது ஒரு லிங்காயத் சமூகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பாத்திரத்தை சாணியில் வாங்கி தான் திரும்ப அவங்க பயன்படுத்தாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட கொடுக்கறதுல ஏதாவது வேறுபாடு காட்டுறாங்களா? அவங்க வாங்கிக்கிறதுல வேறுபாடு காட்டுறாங்க. நான் உங்களுக்கு தரமாட்டேன், உதவி செய்ய மாட்டோம், எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் ஊரில் தங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆயுத குழு இது, வீரப்பன்கிற பேருக்கு பயம், அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் உதவி கேட்குறதும் கிடையாது. நமக்கு ஏற்கனவே அறிமுகமான அதில் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள்ட்ட தான் இப்போ உதவிகள்னு கேட்க போவாங்க. எல்லார்ட்டையும் போக மாட்டாங்க. புதுசாக வந்துடுற ஒரு இடத்துக்குலாம் போகிறது கிடையாது. நம்ம கேட்டு ஒருத்தவங்க பொருள் இல்லைன்னு நம்ம அதெல்லாம் அபகரிக்கிறதும் கிடையாது. ஆனால் நம்மளை கண்டால அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படும், கொடுத்துருவாங்க. முதல்ல தமிழ்நாட்டு காட்டுக்குள்ள ஓரளவுக்கு வீரப்பனை பார்த்தோன்னே தெரியும் இவர் வீரப்பன் தான். அந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்ட இடங்கள் ஏதாவது இருக்கா? இவங்க காவல்துறையானுங்கிற குழப்பத்தில் பயந்தவங்க, தடுமாறினவங்க. வீரப்பனை பார்க்காத வரைக்கும் இருக்கும். போய் கூட்டிகிட்டு வராங்க, அண்ணன் வந்திருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து போலீஸா என்னன்னு தெரியாமல் குழப்பத்தோடு வருவாங்க. அவங்க கிட்டக்க வந்தது பிறகு அண்ணன் மொத்தம் டார்ச் லைட் அடித்து நான் தான் வந்திருக்கேன் அண்ணன் முகத்தை காட்டினதுக்கப்புறம் அந்த குழப்பம் இருக்காது, தெளிவாயிடும். பிரச்சனை இருக்காது. பெரும்போது நாங்கள் உதவி கேட்டு யாரும் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் அவங்க உதவி பண்ணிடுவாங்க. ஒரு சில இடங்களில் நாங்கள் வந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்துட்டு திரும்ப வேணாம் இந்த பக்கம் வர வேணாம்னு சொன்னால் அவங்க வரல அப்படிங்கிறது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலர் போக மாட்டோம், வேணாம் என்னால் முடியாதுனாங்கன்னா திரும்ப அவங்கள தொல்லை பண்ணுறது, எந்த விதத்திலும் நெருக்கலுக்குள்ளாக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்றது நம்ம காட்டிலிருந்தே பார்த்துருவோம், கேட்டுருவோம். அந்த அமைப்பு இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம இங்கேருந்து பைனாக்குலர் வச்சு பார்ப்போம். இந்த இடம், இந்த அமைப்பு, வீடு செட்டிங்ஸு, அந்த ஒரு கெஸ்ஸிங்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்று அது மாதிரி நம்ம போகிறதா சொன்னல, விவசாயம் ஒரு மிடில் கிளாஸ் அளவுக்கு ஒரு விவசாயம், ஒரு 5 ஏக்கர் விவசாயம், 2 ஏக்கர் விவசாயம்னா அந்த விவசாயம் போய் அணுகலாமான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் போகும். போனால் அந்த இடத்துல போய் என்ற சூழ்நிலை இல்லைங்கிறதெல்லாம் விசாரிக்கிறது இங்கே முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். இன்றைக்கி அங்கே போகணும் முடிவு பண்ணிட்டு அங்கே போயிடுவோம். அது இரவு நேரத்தில் நாங்கள் வந்து டார்ச் லைட்டு மற்ற எதுவும் உபயோகிக்க மாட்டோம், இருட்டில் தான் போவோம். போய் பார்த்துருவோம். பார்த்துட்டு தகவல் என்னவோ கூப்பிட்டு சொல்லுவோம். நாங்கள் அன்றைக்கே எங்களுக்கு இது பொருள் வேணும்னு நிர்பந்திக்க மாட்டோம். இது எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் 2 நாள் கழித்து வரோம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் 2 நாள் டைம் எடுத்துக்க சொல்லுவோம். அவங்க 2 நாளில் வாங்கி வச்சுருவாங்க. மொத்தமாக வாங்கினோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எழுதி லிஸ்ட்டு கொடுத்துருவோம். அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. 2 நாள் சொன்ன நேரத்துக்கு நாங்கள் போவோம். நாங்கள் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருப்போம். போய் அங்கே ஏதாவது காவல்துறை மட்டும் நடமாட்டம் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு திரும்ப போவோம். ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நின்று பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு போய் சார். எதிர்பாராத சந்திப்புகள் அப்படின்னு காட்டுக்குள்ளே ஏதாவது இருந்திருக்கா? எதிர்பாராத சந்திப்புகள் தான். ஒன்று மேக்கேசன் ரங்கசாமியோடைய நடந்தது, இன்னொன்று வாழையாற்றில் நடந்தது. இந்த 2 தான், வேற ஒன்று. காவல்துறையை தான் நாங்கள் நிறைய முறை பார்த்துருக்கோம். காவல்துறை எங்களை பார்த்தது அந்த மாதிரி தான் சூழல் போயிட்டுருக்கு. நாங்கள் வழித்தடத்திலே நடக்கிறது இல்லை, குறுக்கு பாதை தான். எல்லாமே குறுக்கு பாதையாக தான் இருக்கும். இப்போ இது ஒரு பாதை என்ன சின்ன இது பாதை மாதிரி தெரியலேன்னு சொல்லுவோம், நம்ம நினைப்போம். ஆனால் இது ஒரு பாதைன்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா இது ஏனையோட வழித்தடமாக இருக்கும். தொடர்ந்து பயணம் பண்ணாது, அப்பப்போ போய் வந்த பாதையாக இருக்கும். அது ஒரு வழித்தடமாக இருக்கும். அந்த பகுதியில் நம்ம போக மாட்டோம். அதை விட்டு ஒட்டிய பகுதியில் போகும், இல்லை அதுக்கு கிராஸ் பண்ணி தான் போகும். 1 கிலோமீட்டர் தூரம் போகக்கூடிய தொலைவை நீங்கள் நடந்து போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா எப்போ எங்கே யார் வராங்கன்னு தெரியாது, அந்த சூழல் இருக்கும் அங்கே. அதனால் காட்டுக்குள்ளே வழிங்கிறதே இல்லை. நாங்களாகவே ஒரு வழி ஏற்படுத்திட்டு போவோம். சில இடம் வழி இருக்காது, அருவாக இருக்கும். நாங்களே முள்ளை 2 பக்கம் வெட்டி கழித்து விட்டு கட்டி அது ஒரு வழி ஏற்படுத்திட்டு போவோம். அந்த மாதிரி ஒன்று, அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். இந்த அமைப்பு சார்பாக காட்டுக்குள்ளே போனதில் முதல் நபராக ஒரு 2-3 பேர் அல்லது போயிட்டு வந்ததுக்கு பிறகு முதல் நாளாக நீங்கள் உள்ளே போகிறீங்க, கடைசி ஆளாக தான் வெளியில் வர்றீங்க. அப்போவும் கூட வீரப்பன் நீ கூட இரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. வந்துட்டீங்க, வந்ததுக்கு பிறகு ஒரு வருத்தமோ, நம்ம அங்கே இருந்திருக்கலாமோ,
அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணமோ ஏதாவது ஏற்பட்டுதா? அதை பற்றி திரும்ப திரும்ப நினைவுகள் ஏதாவது வந்ததா? நிறைய நினச்சிருப்பேன். வருத்தங்கள் இருந்துச்சு. அங்கே இருந்திருக்கலாம்லாம் தோணும். ஆனால் இவங்க வந்து பார்த்த பிறகு இந்த அமைப்புகளோட தலைவர்கள்லாம் சந்தித்த இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்த பிறகு அமைப்புங்கிறதே எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயந்தான். வந்தது நல்லது அப்படிங்கிற முடியாது. வந்தே நல்லது. ஏன்னா என் உயிரும் போயிருக்கும். தேவையில்லாத ஒரு உயிர் இருந்தா அதுதான் நடந்திருக்கும். அதனால் எனக்கு இந்த பெரிய அமைப்புகள் மீதோ மற்றவர்கள் மீதில் பெரிய மதிப்பீடுகள்லாம் எதுவும் இல்லை. போனோம் ஒரு காலம் இருந்துட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான். அது 10 பேர் கூட இப்போ வாழ்வு கோஷம் போட்டுக்கிட்டு போயிடலாம். அது இந்த மாதிரி ஒருத்தர் பெரிய அளவில் மூல செலவு செஞ்சு அவனை ஒரு தூண்டி விட்டு அதில் வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு போகிறதுல குழுவாக சேர்த்துக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குறதுல பயன் இல்லை. அவரோட வாழ்க்கை வீணாக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் சித்தாந்தங்களும் அரசியலும் கற்றுக் கொடுத்து அவனையும் வீணாக்கக்கூடாது. சித்தாந்தமும் அரசியல் கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். அது செயல்படுத்துறதுக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு ஒரு தலைவனை தேடக்கூடாது. தானே தலைவனாக ஒரு தகுதி இருக்கணும். அதுக்கான களத்தில் இறங்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். இன்னொருத்தரை நம்பி களத்தில் இருக்கிறது இங்கே சாத்தியமில்லை. சாத்தியப்படாத ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு தலைவர்களும் சாகிறதுக்கு முன் வர மாட்டாங்க தமிழ்நாட்டில். நான் பார்த்த தலைவர்களில் நான் சந்தித்தவர்கள் யாரையும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நிறையா பேர்கள் சந்திச்சிருக்கேன். நிறையா அமைப்புகள் சந்திச்சிருக்கேன். யாருமே அப்படி கிடையாது. எல்லாம் தன் நிலை வளர்கிற வரைக்கும் தான். தன்னோட தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி அடைஞ்ச உடனே அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. நம்மளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறாங்க, அவ்வளோ. அதுக்கு இந்த அரசியலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது சாதியாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இதை ஒன்று பேசிக்கிறாங்க, நடத்துக்கிறாங்க. அது வெற்றியான வேலை. அதை நம்பி சில பேர் போக தான் செய்கிறாங்க. நீ அப்படி போகாதடான்னு சொன்னால் வைத்தறிச்சலில் பேசுகிறோம்பாங்க. அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. சரி, இப்போ நேரம் கருதியும் உங்களுடைய சோர்வு கருதியும் ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ முடிச்சுக்குவோம். இது தொடர்பான சில சந்தேகங்கள் மற்றதெல்லாம் வரும். அதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசணும். நன்றி. நன்றி, வணக்கம்.